கட்டுப்படுத்த வேண்டுமெனவே பீஸ்வர் யோகா தியானத்தின் பரசியங்களை வெளிப்படுத்திய போது அர்ஜுனன் மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். தங்கள் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வந்த மகிழ்ச்சியை அவர் தனது மனதின் கண்ணீர் கண்டார். உழைப்பு அல்லது விதியின் மூலம் மட்டும் பெற முடியாத ஒரு மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைந்து அவர்கள் தியான செயலில் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியாக அவர்கள் அனைத்து உலக பிணைப்புகளுக்கும் அப்பாற்பட்ட மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலமான நிர்வாணத்தை அடைவதற்கு முன்பு வரை அவர்களின் உரையாடலின் போது யுதிஷ்டிர பீஸ்வரிடம் ஒரு கேள்வியுடன் வந்தார். 4 வாழ்க்கை முறைகள் மற்றும் அவற்றின் கடமைகள் குறித்த உங்கள் போதனைகளை நான் கவனமாக கேட்டேன் என்று அவர் கூறினார். நீங்கள் மன்னர்களின் பொறுப்புகளை என்னுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான வரலாறுகளை ஓதினீர்கள். அறநெறி பற்றிய பல சொற்பொழிவுகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தேகம் தீர்க்கப்படாமல் உள்ளது. புனித மந்திரங்களை அமைதியாக பாடுபவர்கள் தங்கள் நடைமுறையின் மூலம் பெறும் பலன்களை புரிந்து கொள்வதே எனது விருப்பம். யுதிஷ்டிரனின் ஆர்வத்தை உணர்ந்து பீஸ்வர் தெரிந்தே புன்னரைத்தார். இந்த விஷயத்தில் அவர் தொடங்கினார். நான் காலத்தின் வரலாற்றிலிருந்து ஒரு பண்டைய கதையை விவரிக்கிறேன். ஒரு புத்திசாலி பிராமண ஒருமுறை காலத்தின் ஒருவருமான யமனுடன் உரையாடினார் என்று கூறப்படுகிறது. இந்த முனிவர் விடுதலையின் பாதைகளை நன்கு அறிந்திருந்தார். மேலும் அவர் 2 தனித்துவமான முறைகளை பற்றி பேசினார். சங்கியா மற்றும் யோகா. பீஸ்வர் தொடர்ந்தார். சங்கியா பாதை வேதாந்தா என்றும் அழைக்கப்படுகிறது. இது துறவரத்தை போதிக்கிறது. குறிப்பாக அமைதியான பாராயணத்தை பொறுத்தவரை வேதங்கள் உலக அக்கறைகளிலிருந்து விலகியிருப்பதை அறிவிக்கிறது. பிரமத்தை மையமாக கொண்ட அமைதியான இருப்பை ஆதரிக்கின்றன. இருப்பினும் சங்கியா மற்றும் யோகா பாதைகள் 2 ஒருவரின் புலன்களை அடிமைப்படுத்துவதையும் வெளிப்புற பொருட்களிலிருந்து விலகிய பிறகு மனதை நிலைநிறுத்துவதையும் உள்ளடக்கியது. மேலும் பீஸ்வர் விளக்கினார். சத்தியத்தை காப்பது, புனித நெருப்பை பராமரிப்பது, தனிமை, தியானம், தவம், சுய கட்டுப்பாடு, மன்னிப்பு, கருணை, உணவில் நிதானம், உலக பிணைப்புகளிலிருந்து வேலைகள், அமைதி மற்றும் அமைதி அனைத்தும் ஒரு அமைதியான வாசகருக்கு இன்றியமையாதவை. இந்த செயல்களின் தியாகத்திற்கு வழிவகுக்கின்றன. இதன் விளைவாக அடுத்த வாழ்க்கையில் பரலோக பேரின்பம் அல்லது மகிழ்ச்சிக்கான ஆசைகள் நிறைவேறும். இருப்பினும் மற்றொரு பாதை உள்ளது. செயல்களை தவிர்ப்பது. பிரம்மச்சாரியரின் சபதத்தை கடைபிடித்து இந்த பாதையை பின்பற்றும் ஒரு நபர் முன்பு கூறப்பட்டபடி நடந்து கொள்ள வேண்டும். வெளி மற்றும் உலகங்கள் இரண்டையும் சார்ந்திருப்பதை கைவிடுவதன் மூலம் அவர் குசா புல்லால் தன்னை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அதனுடன் தனது பூட்டுகளை கட்டி தனது மனதை மையமாக கொண்டு சமத்துவத்தை கருத வேண்டும் என்று பீஸ்வர் கூறினார். இந்த நபர் பீஸ்வர் தொடர்ந்தார். காயத்ரி மந்திரத்தை ஓத வேண்டும். இது பெரும் நன்மையின் காவை ஆகும். மேலும் பிரமாவை மட்டுமே தியானம் செய்ய வேண்டும். அவர் ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையில் மூழ்கும் போது காயத்ரியின் வலிமையை நம்பி இருப்பது நிறுத்தப்படும். கவம் மற்றும் சுய கட்டுப்பாடு மூலம் அவர் ஆன்மாவின் தூய்மையையும் பிழைப்பு மற்றும் மாலையிலிருந்து விடுதலையையும் அனைத்து ஜோடி எதிர்ப்புகளுக்கும் மேலான மேன்மையையும் அடைகிறார். இந்த நிலையில் பீஸ்வர் கூறினார், அவர் தன்னை நடிகராகவோ அல்லது விளைவுகளை அனுபவிப்பவராகவோ பாதிக்கப்பட்டவராகவோ கருதுவதில்லை. அவர் இனி சுயநலத்தால் நுகரப்படுவதில்லை. மேலும் அவர் தனது மனதை உலக பொருட்களில் நிலைநிறுத்துவதில்லை. அவரது வேலை தியானமாக மாறுகிறது. அதன் மூலம் அவர் கவனம் செலுத்தும் சிந்தனையை அடைகிறார். இறுதியில் அவர் தியானத்தை விட்டு நுழைகிறார். சூரியன் அமைதியான நிலப்பரப்பின் மீது அஸ்தமிக்கும் போது ஞானியும் நீதியுமான ராஜாவான யுதிஷ்டிரன் வணக்கத்திற்குரிய முனிவரான பீஸ்வரிடம் அவரது இதயத்தில் எரியும் ஒரு கேள்வியுடன் வந்தார். வணக்கத்திற்குரிய பீஸ்வரே, புனித நூல்களை பக்தியுடன் ஓதுபவர்களுக்கு காத்திருக்கும் முடிவை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் இந்த மிக உயர்ந்த நிலையை மட்டுமே அடைகிறார்களா அல்லது அவர்கள் பிணைக்கப்பட்டிருக்கும் மற்றொரு இலக்கு இருக்கிறதா? பேசத் தொடங்கும் போது பீஸ்வரின் கண்கள் நாணத்தால் பிரகாசித்தன. அவரது குரல் தாழ்வானது மற்றும் இனிமையானது. கவனமாக கேளுங்கள் வலிமையான மன்னரே என்று அவர் கூறினார். அமைதியான பாராயண பாதையை பின்பற்றுபவர்களுக்கு காத்திருக்கும் தலைவிதியை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். உண்மையில் ஒரு உயர்ந்த முடிவு உள்ளது. ஆனால் இந்த ஒழுக்கத்தை முயற்சிக்கும் அனைவருக்கும் இது ஒதுக்கப்படவில்லை. பரிந்துரைக்கப்பட்ட முறையை பின்பற்றி தங்கள் படிப்பை முடிக்க தவறியவர்கள்
முதலில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் நரகத்தில் பாதிக்கப்படுவார்கள். பீஷ்மரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டபோது யுதிஷ்டிரரின் முகம் அவரது கவலையை பிரதிபலித்தது. விசுவாசம் இல்லாமல் அல்லது தங்கள் இதயத்தில் பெருமையுடன் ஓதுபவர்களை பற்றி என்ன என்று அவர் கேட்டார். பீஷ்மரின் வெளிப்பாடு கடுமையானதாக மாறியது. அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த ஆணவத்தால் கண்மூடித்தனமாக உள்ளனர். மேலும் யதார்த்தத்தின் உண்மையான தன்மையை காண தவறிவிட்டனர். உரையாடல் தொடர்ந்தபோது அமைதியான பாராயணத்தின் பாதையில் பல இடையூறுகள் இருப்பதாக பீஷ்மர் வெளிப்படுத்தினார். பொருள், செல்வம் அல்லது பூமிக்குரிய ஆசைகள் போன்ற வெளிப்புற வழிகளில் ஆன்மீக வளர்ச்சி அடைய விரும்புவோர் தங்கள் சொந்த பிணைப்புகளில் மட்டுமே சிக்கிக் கொள்வார்கள். தெய்வீகத்தின் பண்புகளில் உள்ள இதயம் கொண்ட வாசகர் நரகத்திற்கு ஆளாவார். ஒருபோதும் சுதந்திரமாகவே இருக்க மாட்டார் என்று பீஷ்மர் அறிவித்தார். பீஷ்மரின் போதனைகளின் நுணுக்கங்களை புரிந்து கொண்ட போது யுதிஷ்டிரரின் கண்கள் புரிதலால் விரிவடைந்தன. அவர் கேட்டார், ஆனால் பாராயணத்தின் மூலம் பிரமா நிலையை அடைபவர்களை பற்றி என்ன? அவர்கள் ஏன் இன்னும் உருவக வடிவங்களில் பேக்க வேண்டும்? பீஷ்மரின் வெளிப்பாடு திகைப்பாக மாறியது. அவர்களுக்கு உண்மையான அறிவும் ஞானமும் இல்லாததால் தான் நரகத்தின் பல்வேறு விளக்கங்களுக்கு வாசகர்கள் இரையாகின்ற முனிவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். பாடுபவர்கள் பின்பற்றும் ஒழுக்கம் உண்மையில் உயர்ந்தது, ஆனால் அது தவறிலிருந்து விடுபடவில்லை. இவை நான் பேசிய ஆபத்துக்கள் பற்றுதல், பெருமை மற்றும் அறியாமை ஆகியவற்றின் விளைவுகள். இது ஆபத்து நிறைந்த பாதை, ஆனால் அதை நேர்மையுடனும் பக்தியுடனும் பின்பற்றுபவர்களுக்கு வாக்குறுதிகள் நிறைந்த பாதை. மாலை வானத்தின் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கத் தொடங்கிய போது யுதிஷ்டிரர் பீஷ்மரின் ஞானத்துக்கு நன்றி தெரிவித்தார். ஆன்மீக வளர்ச்சியில் சிக்கல்களை பற்றிய ஆழமான புரிதலால் அவரது இதயம் நிரம்பியது. எதிர்கால பயணம் சவால்களால் நிறைந்திருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அமைதியான பாராயணத்தில் பாதையில் இருக்கும் மாற்றம் மற்றும் விடுதலையின் ஆற்றலையும் அவர் கண்டார். பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தது. நீதிமானான மன்னன் யுதிஷ்டிரன் சிந்தனையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அரச குடும்பத்தின் மதிப்பிற்குரிய மூதாதையரான பீஷ்மரின் மீது கண்களை நிலைநிறுத்திக் கொண்டிருந்தான். யுதிஷ்டிரன் புனித நூல்களை ஓதுபவர்களுக்கு காத்திருக்கும் நரகங்களை விவரிக்க பீஷ்மரிடம் கேட்டபோது காற்று கனமாக இருந்தது. பேசத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் ஆழமான புரிதலால் பிரகாசித்தன. ஏ உன்னதமான இளவரசே என்று அவர் தனது குரலில் தாழ்வான மற்றும் எளிமையானவர், நீ நீதியின் சாராம்சத்திலிருந்து தோன்றியிருக்கிறாய். உங்கள் இயல்பு தெய்வீகத்துடன் ஒத்துப்போகிறது. மேலும் நல்லொழுக்கத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளீர்கள். உன்னிப்பாக கேளுங்கள், ஏனென்றால் நரகங்களின் ரகசியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரை மரண உலகிற்கு அப்பால் உள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் தெளிவான உருவப்படங்களின் ஓவியத்தை நெய்கின்றன. அந்த பகுதிகளில் கடவுள்களே தங்கள் அனைத்து மகிமையிலும் வாழ்கிறார்கள் என்று அவர் கூறினார். இன்ப தோட்டங்களில் பூக்கும் தங்க தாமரை போல நடனமாடி ஒளிரும் வண்ணங்களால் வானம் பிரகாசிக்கிறது. ஆனால் என் இளவரசனே, இந்த அற்புதமான இடங்கள் இருப்பதின் சாராம்சம் வசிக்கும் உச்ச பிராந்தியத்துடன் ஒப்பிடும்போது வெறும் நரகங்கள் மட்டுமே. பீஷ்மரின் விளக்கம் மயம், வலி அல்லது துன்பத்தால் தொடப்படாத ஒரு சாம்ராஜ்யத்தின் படத்தை வரைந்தது. பிறப்பு இல்லை, மரணம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்கம் இல்லை என்று அவர் கூறினார். அவரது குரலில் பிரமிப்பு நிறைந்திருந்தது. காலமே எல்லையற்றது மற்றும் உருவமற்றது. உன்னதமான அப்பாவின் கட்டளையின் ஒரு கருவி மட்டுமே இந்த நிலையை அடையும். வாசகர் மீண்டும் துக்கத்தை அறிய மாட்டார், ஏனென்றால் அவர்கள் இருப்பு சுழற்சிகளை கடந்துவிட்டனர். பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரரின் கண்கள் வியப்புடன் வீழ்ந்தன. அவரது இதயம் அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கான தீராத ஆசையால் எரிந்தது. பீஷ்மர் மற்ற நரகங்களின் ரகசியங்களை வெளிப்படுத்திய போது அவர் கவனமாக கேட்டார். ஒவ்வொன்றும் உயர்ந்த பிராந்தியத்தின் மேல் பிரதிபலிப்பாக இருந்தது. ஆனால் என் ஆசையே இறுதியாக பீஷ்மர் கூறினார், இந்த நரகங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நான் உங்களிடம் சொல்லவில்லை. உண்மையில் உச்ச பிராந்தியத்துடன் ஒப்பிடுகையில்
மற்ற அனைத்தும் இருள் பற்றும் வேத்தி தவிர வேறில்லை. இருப்பினும் அந்த மண்டலங்களில் கூட நம்பிக்கையின் ஒளி உள்ளது. ஏனென்றால் புனித நூல்களை ஓதுவதன் மூலம் தான் ஒருவர் இறுதி இலக்கை அடைய முடியும். பிகுமார் பேசி முடித்ததும் யுதிஷ்டிர சிந்தனையான அமைதியில் அமர்ந்தார். அவர் கேட்டவற்றின் எடையால் அவரது மனம் நடுங்கியது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் செலுத்தியது. ஆனால் யுதிஷ்டிரருக்கு இருள் முழுமையானது அல்ல. ஏனெனில் பீஷ்மரின் பிரகாசமான வார்த்தைகளால் ஒளிரும் ஞானத்திற்கான பாதை தனக்கு முன்னால் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அறநெறி மற்றும் நீதி பற்றிய விவாதத்தின் மத்தியில் யுதிஷ்டிர பீஷ்மரிடம் முன்பு குறிப்பிடப்பட்ட ஒரு பண்டைய கதையை விவரிக்கச் சொன்னார். பீஷ்மர் இமயமலையின் அடிவாரத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற பிராமணரின் கதையை சொன்னார். இந்த ஞானியும் பக்தியும் உள்ள வாசக 1000 ஆண்டுகள் கடுமையான தவத்தை கடைபிடித்து புனித காயத்ரி மந்திரத்தை மிகுந்த பக்தியுடன் ஓதினார். சாவித்ரி தேவி அவரது அர்ப்பணிப்பால் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு முன் தோன்றி தனது நன்றியை வெளிப்படுத்தினார். அவர் பிராமணரிடம் அவரது அயராத முயற்சிகளுக்கான வெகுமதியாக என்ன விரும்புகிறார் என்று கேட்டார். மேலும் அவரது இதயம் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். சாவித்திரி அவரது விருப்பத்தை நிறைவேற்றி காலம் விரிச்சு மரணம் யமன் மற்றும் தர்மம் விரைவில் வந்து அவரை அறநெறி பற்றிய சர்ச்சையில் ஈடுபடுத்துவார்கள் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். பிராமணர் மேலும் 1000 வான ஆண்டுகள் தனது சொற்பொழிவுகளை தொடர்ந்தார். பலது சுய கட்டுப்பாட்டையும் சத்தியத்திற்கான பக்தியையும் பராமரித்தா. முன்னறிவிக்கப்பட்டபடி தர்மம் பிராமண முன்தோன்றி தனது பாராயணத்தில் பானை வென்றதாக அறிவித்தார். மகிழ்ச்சியின் மிக உயர்ந்த பகுதிகளுக்கு ஏறுதல் ஆர்வம் மற்றும் துயரத்திலிருந்து விடுபட்டது. இருப்பினும் பிராமணர் இந்த வாய்ப்பை மறுத்தார். தனது உடலான தனது பிணைப்பையும் மந்திரத்தை ஓதுவதற்கான செயலையும் வெளிப்படுத்தினார். அவர் தனது மரண சுருளை விட்டு சொர்க்கத்திற்கு ஏறும்படி வற்புறுத்தினார். ஆனால் பிராமணர் மறுத்துவிட்டார். அவரது உடல் அப்படியே தனது பக்தி பயிற்சியை தொடர விரும்பினார். தர்மம் பின்னர் நேரம் விரிச்சு மற்றும் யமன் அவரை தாங்கும் நோக்கத்துடன் நெருங்கி வருவதை வெளிப்படுத்தினார். மூவரும் வந்தபோது அவர்கள் பிராமணரின் நீதியான நடத்தையை புகழ்ந்து ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்கினர். பிராமணர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். அவர்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று கேட்டார். அப்போதுதான் மன்னராகிய இஸ்வாகு என்ற முனிவர் புனித விரலைகளையும் ஆலயங்களையும் பார்வையிட புறப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்தார். இஸ்வாகு மரியாதையுடன் தலை குனிந்து அவர்களின் நலனை பற்றி விசாரித்தார். பிராமணர் அவருக்கு கால்களை கழுவு ஒரு இருக்கையையும் தண்ணீரையும் வழக்கமான ரக பிரசாதங்களையும் வழங்கினார். இஸ்வாகு பின்னர் அவர்களின் கருணையை எவ்வாறு திருப்பிச் செலுத்த முடியும் என்று கேட்டார். அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதாறு கூறினார். இருப்பினும் பிராமணர் மறுத்துவிட்டார். அவர் பொருள் வெகுமதிகளை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்தார் என்று விளக்கினார். அதற்கு பதிலாக இஸ்வாகு வேலை செய்து அத்தகைய பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு அவர் முன்மொழிந்தார். அதே நேரத்தில் பிராமணர் தனது சொந்த பக்தி நடைமுறைகளில் கவனம் செலுத்துவார். மன்னர் பேப்பால் ஒரு சத்திரிய போர் வீரர்களாக அவர்கள் எப்படி கேட்பது என்று தெரியும், ஆனால் பரிசுகளை எப்படி கேட்பது என்று தெரியாது என்று பதிலளித்தார். பிராமணர் புன்னரைத்தார். அவர்களின் இயல்பை புரிந்து கொண்டார். உரையாடல் முடிவுக்கு வந்தது. இவ்வாறு தர்மம் காலம் மிரித்து யமன் மற்றும் மன்னர் இஸ்வாகு ஆகியோருடன் பிராமணர் சந்தித்த கதையை பீஷ்மர் முடித்தார். பக்தி, சுய கட்டுப்பாடு மற்றும் நீதியை பின்தொடர்வது போன்ற கருப்பொருள்களை எடுத்துரைத்தார். ஒரு புனித தோப்பில் தியானம் உள்ள மன்னரான யுதிஷ்டிரன் தனது தாத்தா பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். சாவித்தி தேவியால் அரிய வரம் வழங்கப்பட்ட அர்ப்பணிப்புள்ள வாசகரான விருபாவின் கதையால் ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அதே புனித தோப்பில் குடியிருந்த விருபா மற்றும் மற்றொரு பிராமணரின் கதையை பீஷ்மர் விவைக்கத் தொடங்கினார். பீஷ்மர் பேசுகையில் விருபரின் வார்த்தைகளை கேட்ட பிறகு பிராமணர் தர்மம் யமம் காலம் மீட்டு சொர்க்கம் மற்றும் அங்கு இருந்த அனைத்து மதிப்பிற்குரிய பிராமணர்களின் கடவுள்களையும் எப்படி வணங்கினார் என்பதை அவர் விவரித்தார். பின்னர் அவர் மன்னரிடம் திரும்பினார். அவருக்கு அவரது பாராயணங்களின் வெகுமதிகளில் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. மேலும் அதை என்னுடன் பகிர்ந்து கொள்வதால் உங்கள் வெற்றி வீணாகிவிட்டார். நான் மீண்டும் பயிற்சி செய்வேன் என்று கூறினார். பிராமணர் பதிலளித்தார். நீங்கள் எனக்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள்.
எங்கள் வெகுமதிகளில் சமமாக இருங்கள். நாங்கள் ஒன்றாக புறப்படுவோம். சாதியர்கள், விஸ்வர்கள், மந்திரங்கள், தெய்வீக சகஸ்வதி, நாரதர், பார்வதி, விஸ்வவாசு உள்ளிட்ட தெய்வங்களின் கூட்டம் புனித தோப்பின் மீது இறங்கியது. திரளான மலர்கள் கூட்டத்தின் மீது பெய்ததால் மற்றும் எக்காலங்களில் ஒளி காற்றை நிரப்பியது. அப்சரர்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடினர். சொர்க்கம் அதன் உருவக வடிவத்தில் தோன்றியது. பிராமணரும் மன்னரும் ஒருவருக்கொருவர் நல்ல செயல்களை செய்து தங்கள் புலன்களை உலக பிழைப்புகளிலிருந்து விலக்கி கொண்டனர். அவர்கள் தங்கள் உயிர் சுவாசங்களை ஒருமுகப்படுத்தி அவற்றை தங்களுக்குள் ஒன்றிணைத்தனர். அவர்கள் முழுமையான அமைதியில் அமர்ந்தபோது உயர்ந்த ஆன்மாவின் பிராமணரின் கிரீடத்தை துளைத்து ஒரு பிரகாசமான தீப்பிழம்பு சொர்க்கத்திற்கு ஏறியது. பிராமணரே சபைக்கு முன் தோன்றி பிரிந்த ஆன்மாக்களை திறந்த கைகளுடன் வரவேற்றார். பாடுபவர்களும் யோகிகளும் ஒரே முடிவை அடைகிறார்கள் என்றும் அவர்கள் பூமியிலிருந்து வெளியேறிய பிறகு பிராமணரால் பெறப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவித்தார். மன்னர் இஸ்வாது மற்றும் பிராமணர் பின்னர் அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு படைப்பாளரின் வாயில் நுழைந்தனர். குடியிருந்த தெய்வங்கள் சுயமாக பிறந்த பிரமாவை வணங்கி பாராயணம் செய்பவர்களுக்கு ஒரு உயர்ந்த முடிவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாம் கண்ட இந்த முயற்சி அவர்களுக்கானது என்று கூறி வணங்கினர். யோகி மற்றும் பாராயணம் செய்பவர்கள் இருவரும் மகிழ்ச்சியின் அனைத்து பகுதிகளையும் கடந்து அவர்கள் விரும்பும் இடத்திற்கு செல்ல முடியும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இந்த வார்த்தைகளால் பிரம்மா மறைந்துவிட்டார். பாராயணத்திற்கான பக்தியின் வெகுமதிகள் குறித்த ஆழமான பாடத்தை விட்டு சென்றார். பீஷ்மர் தனது கதையை முடித்து, நான் கேள்விப்பட்டதைப் போலவே அவர்களின் முடிவை நான் விவரித்துள்ளேன். ஓ மன்னரே, நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று கூறினார். ஒரு அமைதியான காட்டில் நடுவே ஞானியும் நீதியுமான மன்னரான யுதிஷ்டிரன் தனது மதிப்புக்குரிய பேரல் பீஷ்மரிடம் ஒரு எரியும் கேள்வியுடன் வந்தான். யோகாவின் உண்மையான தன்மை என்ன என்று கேட்டான். அறிவில் பலன்கள் மற்றும் பல்வேறு சடங்குகள் மற்றும் சபதங்கள் என்ன? நாம் எப்படி உண்மையிலேயே நம்மை தெரிந்து கொள்ள முடியும்? அனைத்து உயிரினங்களிலும் முதன்மையான மனுவின் காலத்தை சேர்ந்த ஒரு பண்டைய கதையையும் அவரது புத்திசாலித்தனமான ஆசிரியர் விருதஸ்வதியையும் விவரிக்க தொடங்கிய போது பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. ஒரு காட்டில் விருதஸ்வதி தனது போதருக்கு முன் தலைவணங்கி பிரபஞ்சத்தின் காரணம் என்ன, பலிகள் மற்றும் அதிலிருந்து பாயும் பிற புனிதமான சடங்குகள் பற்றிய கட்டளைகள் என்ன என்று கேட்டார். மனு புன்னகைத்தார். அவரது கண்கள் ஞானத்தால் மின்னின. என் அன்பான விரஸ்வரி என்று அவர் கூறினார், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நம் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நான் விளக்க முயற்சிப்பேன். செயல்களை பற்றிய கட்டளைகள் ஒரே நோக்கத்திற்காக பாய்கின்றன. ஆசை மற்றும் பற்றுதலின் சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்க மனு தொடர்ந்து பேசுகையில் வேதங்கள் பலனை தரும் 5 செயல்களை பற்றி பேசுகின்றன. மந்திரங்கள் முறையாக பயன்படுத்தப்படுகின்றன. தியாகங்கள், தட்சிணம், உணவின் பரிசுகள் மற்றும் மனதின் செயல். இந்த செயல்களுக்கு 3 பண்புகள் உள்ளன: சபம், ராஜாக்கள் மற்றும் தம்ஸ். ஆனால் செயல்களே பலனை தருவது அல்ல, அவற்றின் பின்னால் உள்ள நமது புரிதல் மற்றும் நோக்கமனு பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஞானத்தில் ஒரு திரைச்சீலை அறிவுக்கும் செயலுக்கும் இடையிலான சிக்கலான நடனத்தை வெளிப்படுத்துகின்றன. உருவம் கொண்ட உயிரினம் அதன் செயல்களில் பலனை அனுபவிக்கிறது என்று அவர் கூறினார். உடலின் மூலம் எந்த செயல்கள் நிறைவேற்றப்பட்டாலும் ஒருவர் அதன் பலனை உடல் இருப்பு நிலையில் அனுபவிக்கிறார். ஆனால் வார்த்தைகள் அல்லது மனதின் மூலம் எந்த செயல்கள் நிறைவேற்றப்பட்டாலும் அவற்றில் பலன்கள் உடல் இருப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில் அனுபவிக்கப்படுகின்றன. மனுவின் வார்த்தைகளை கேட்கும்போது பீஷ்மரின் கண்கள் புரிதலால் பிரகாசித்தன. இறுதியான உண்மை என்ன என்று யுதிஷ்டிரன் கேட்டான். பீஷ்மர் புன்னகைத்தார். அவரது குரல் மென்மையான பயபக்தியான தொனியை எடுத்தது. புரிந்து கொள்ள முடியாதது, வார்த்தைகள் மற்றும் மந்திரங்களுக்கு அப்பாற்பட்டது. உன்னதமானவர் அவர் வெளிப்படுத்தப்படாத நிறம் அல்லது வடிவம் இல்லாத எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறார். அவர் தனது படைப்புகளுக்காக 5 வகையான பொருட்களை உருவாக்கினார். ஆனால் அவரே அவற்றுக்கு அப்பால் இருக்கிறார். சூரியன் அடிவானத்திற்கு கீழே
மூழ்கி காட்டின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது இருத்தலும் பின்வரும் அமைதியாக அமர்ந்தனர். மனுவின் வார்த்தைகளின் ஞானத்துடன் அவர்களின் மனங்கள் இன்னும் எதிரொலிக்கின்றன. அந்த தருணத்தில் உண்மையான புரிதல் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றல்ல, மாறாக தோளில் ஒரு கோடை காற்றின் மென்மையான படுதியைப் போல அனுபவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்தனர். தொடக்கத்தில் மனு படைப்பின் ரகசியங்களை உலகிற்கு வெளிப்படுத்தினார். நித்தியமான மற்றும் மாறாத ஒன்றிலிருந்து விண்வெளி முதலில் தோன்றியது என்று அவர் கூறினார். விண்வெளியில் இருந்து காற்று பிறந்தது. அதைத் தொடர்ந்து ஒளி நீர், இறுதியாக பிரபஞ்சம் வெளிப்பட்டது. பிரபஞ்சம் வடிவம் பெறும்போது அனைத்து உயிரினங்களும் தோன்றின. ஒரு உயிரினத்தின் உடல் இறந்தவுடன் கரைந்த பிறகு அது அதன் அசல் கூறுகளுக்கு திரும்புகிறது என்று மனு விளக்கினார். நீர், ஒளி அல்லது வெப்பம், காற்று மற்றும் விண்வெளி. ஆனால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை நாடுபவர்கள் இந்த பகுதிகளுக்கு திரும்புவதில்லை. மாறாக அவர்கள் பரமாத்மாவாகிய பிரம்மாவுடன் ஒன்றிணைவதை அடைகிறார்கள். பிரம்மா மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர். வெப்பம் அல்லது குளிர், ஏசானது அல்லது கடுமையானது, இனிப்பு அல்லது கசப்பு அல்ல. அவருக்கு வடிவம், ஒளி அல்லது வாசனை இல்லை. அவர் அனைத்து பரிமாணங்களையும் தாண்டி புலன்கள் மற்றும் மனதிலிருந்து சுயாதீனமாக இருக்கிறார். அவரை பார்க்க மனதையும் புலன்களையும் அமைதிப்படுத்தி உலகின் தவணச்சிலர்களிலிருந்து விலகி செல்ல வேண்டும். அனைத்து செயல்களுக்கும், எண்ணங்களுக்கும், ஆசைகளுக்கும் மூலதாரணமாக இருப்பது ஆத்மாதான் என்று மனு வெளிப்படுத்தினார். அது எல்லாவற்றிலும் ஊடுருவி அனைத்தையும் அதன் பல்வேறு வடிவங்களின் மூலம் செய்கிறது. ஆன்மா அனைத்து உயிரினங்களிலும் மிக உயர்ந்தது, இரண்டாவது இல்லாமல் ஒன்று. அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அதன் இருப்பின் விளைவுதான். மனு தொடர்ந்து இருப்பின் மர்மங்களை விளக்கிய போது, ஒருவரின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகள் அறிவு அவற்றில் வசிப்பதைப் போலவே அவர்களின் சொந்த உடலுக்குள்ளேயே வாழ்கின்றன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். 5 புலன்கள் அறிவின் ஒளியால் ஒளிரும் ஒரு பொருட்களை கண்டுபிடிக்கும் விளக்குகள் போன்றவை. ஒரு ராஜாவின் அமைச்சர்கள் ஆலோசனையை வழங்குவது போல புலன்கள் அறிவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற சரீரத்தின் நிலையற்ற தன்மை பற்றியும், அதன் திறப்பு, வளர்ச்சி, சிதைவு மற்றும் அழிவு சுழற்சிகள் பற்றியும் மனு பேசினார். இருப்பினும் ஆன்மா மாறாமல் உள்ளது. மற்றவர்களால் காணப்படாத ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு செல்கிறது. அதை கண்களால் உணரவோ புலன்களால் தொடவோ முடியாது. இருப்பினும் யோகா பயிற்சியின் மூலம் ஒரு நபர் தனது புலன்களையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்க முடியும். இதனால் பரம ஆத்மாவை அதன் உண்மையான இயல்பில் பார்க்க முடியும். மனு தனது போதனைகளை நிறைவு செய்தபோது, ஒருவர்படுத்தப்பட்ட உயிரினம் அதன் இயற்பியல் உடலை கரைத்த பிறகு விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமி ஆகிய 5 அடிப்படை கூறுகளுக்கு திரும்புகிறது என்று அவர் வலியுறுத்தினார். புலன்களும் இந்த கூறுகளுடன் ஒன்றிணைகின்றன. ஒவ்வொன்றும் அந்தந்த மண்டலத்திற்கு திரும்புகின்றன. ஆனால் உன்னதமான ஆத்மாவின் வழிகாட்டுதலால் ஒரு நபர் இந்த சுழற்சியை கடந்து விடுதலையை அடைய முடியும். இறுதியில் மனுவின் வார்த்தைகள் இறுதி யதார்த்தம் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்பதை வெளிப்படுத்தியது. இருப்பினும் அதை யோகா பயிற்சி மற்றும் மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் அனுபவிக்க முடியும். உன்னதமான ஆன்மா உலகத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது. அனைத்து உயிரினங்களையும் அவர்களின் இறுதி விதியை நோக்கி வழிநடத்துகிறது. இதனுடன் ஒன்றிணைவது. மனதின் அமைதியில் புலன்கள் இடைநிறுத்தப்பட்டு உலகின் கவலைச்சிதறல்கள் குறைந்துவிட்டால் உன்னதமான ஆன்மா அதன் உண்மையான இயல்பில் தன்னை வெளிப்படுத்துகிறது. இப்போது பௌதிக உலகில் சுமைகளிலிருந்து விடுபட்ட மனது கடந்த காலத்தில் பெற்ற அனைத்து உணர்வுகளையும் சரியான தெளிவுடன் நினைவு கூற முடியும். மனது இந்த உணர்வுகளை சேகரிக்கும் போது ஒரு பெரிய திரைச்சீலை ஒன்றாக இணைக்கப்படுவதைப் போல அது இருப்பின் பரந்த மற்றும் சிக்கலான வலையை பார்க்கிறது. இந்த நிலையில் உள்ளதமான ஆன்மா விஷயங்களின் விரைவான இயல்பை பற்றி கவலைப்படுவதில்லை. அவற்றை ஒருவருக்கொருவர் தனித்தனியாகவோ அல்லது வேறுபட்டதாகவோ கருதுவதில்லை. மாறாக அது எல்லாவற்றையும் ஒன்றொடொன்று இணைக்கப்பட்டதாக, நித்திய மற்றும் மாறாத முழுமையின் ஒரு பகுதியாக பார்க்கிறது. இது சாட்சியின் சாம்ராஜ்யமாகும். அங்கு தனிப்பட்ட சுயம், ஜீவா உலகத்தை அதன் உண்மையான வெளிச்சத்தில் பார்க்கிறது. இது புலன்களின் நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. இருப்பினும் ஞானிகளின் போதனைகளின் மூலம் ஞானத்தையும் புரிதலையும் வளர்த்தவர்களால்
பார்க்க முடியும். உன்னதமான ஆன்மா இடம் அல்லது காலத்தின் வரம்புகளால் பிணைக்கப்படவில்லை. அது இன்பம் மற்றும் வலியின் ஏற்ற இரக்கங்களுக்கு உட்பட்டது அல்ல. அது எல்லாம் அறிந்தவர், அனைத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் சரியான தெளிவுடன் பார்க்கிறார். இருப்பினும் ஒரு சுடருக்குள் நுழையும் காற்றைப் போல உன்னதமான ஆத்மாவை புலன்களால் உணர முடியாது, கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் பரம ஆத்மாவை நேரடியாக பிடிக்க முடியாவிட்டாலும் அது உலகத்தில் ஏற்படுத்தும் விளைவுகளின் மூலம் அதன் இருப்பை உணர முடியும். சந்திரன் பாவையிலிருந்து மறைக்கப்பட்டிருந்தாலும் அது இன்னும் உள்ளது என்பதை ஒருவர் அறிவது போல, அதேபோல் பரம ஆத்மாவும் அனைத்து உயிரினங்களுக்குள் வசித்து மத்துடன் ஒன்றிணைவதற்கான அவர்களின் இறுதி இலக்கை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறது. ஞானிகள் இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி ஒரு சிறப்பு நுண்ணறிவை கொண்டுள்ளனர். இது அவர்கள் தீவிரமான சிந்தனை மற்றும் பக்தியின் மூலம் பெற்றுள்ளனர். அவர்கள் பொருள் உலகின் முக்காடு தாண்டி அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும் காலமற்ற மற்றும் இடைவெளியற்ற யதார்த்தத்தை பார்க்கிறார்கள். மேலும் சூரியனுடலோ சந்திரனுடலோ இணைந்தால் மட்டுமே தோன்றும் நிழல் கரகமான ராகுவை போல உன்னதமான ஆன்மா மழுப்பலாக தோன்றினாலும் அதை அறிய விரும்புவோர் மீது அது வைத்திருக்கும் உருமாறும் சக்தியின் மூலம் அதன் இருப்பை உணர முடியும். இந்த ஒற்றுமையின் நிலையில் பனிலபர் சுயம் மற்றும் உயர்ந்த ஆன்மா ஒன்று. பொருள் மற்றும் பொருளுக்கு இடையிலான வேறுபாடுகள் சுயத்திற்கும் மற்றவருக்கும் இடையிலான வேறுபாடுகள் காய்கின்றன. மேலும் இன்றி இருப்பது இறுதி யதார்த்தத்தை பற்றிய தூய்மையான விழிப்புணர்வாகும். இதை நோக்கியே அனைத்து தேடுபவர்களும் பாடுபடுகிறார்கள். மேலும் அறிவு மற்றும் பக்தியை பின்தொடர்வதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களின் இலக்கும் இதுதான். சந்திரன் பாவையில் இருந்து மறைந்தாலும் அதன் சொந்த ஒளியில் தொடர்ந்து பிரகாசிக்கிறது போலவே பிறப்பு, வளர்ச்சி மற்றும் சிதைவு ஆகியவற்றில் அனைத்து சுழற்சிகளிலும் பரமாத்மாவும் மாறாமல் இருக்கிறார். மாறாத யதார்த்தமே அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக உள்ளது. மேலும் ஞானம் மற்றும் சுய உணர்தலுக்கான நமது தேடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முற்படுவது இந்த யதார்த்தமே. தியானத்தின் ஆழத்தில் மன இருப்பு மற்றும் இல்லாத தன்மை பற்றிய ஆழமான உண்மையை வெளிப்படுத்தினார். நமது உடல்கள் எவ்வாறு தூக்கத்தில் உள்ளன என்பதை அவர் விவரித்தார். ஒரு கனவை போல அதே நேரத்தில் நமது நுட்பமான சாராம்சம் உயிர்ப்பிக்கும் ஆவி முந்தையவற்றிலிருந்து தன்னை பிரித்து ஆழமான தூக்கம் அல்லது இறப்பு மண்டலத்திற்கு செல்கிறது. மனு தனது ஞானத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டபோது இந்த செயலற்ற நிலையில் கூட நமது புலன்கள் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் நமது புரிதல் விழித்திருப்பதாகவும் அவர் விளக்கினார். அவர் அதை ஒரு அமைதியான குளத்துடன் ஒப்பிட்டார். அங்கு இடையூறு இல்லாமல் கவனிப்பவர்களுக்கு உருவங்கள் தெளிவாக பிரதிபலிக்க முடியும். இதேபோல் நமது புலன்கள் தடையின்றி இருந்தால் புரிதலால் பார்க்கக்கூடிய திறன் கொண்ட ஆன்மாவை நாம் காணலாம். எவ்வாறாயிலும் அறியாமை பெரும்பாலும் மாயைக்கு வழிவகுக்கிறது என்றும் மனம் அதனுடன் கரை படிந்தால் வழிகாட்டலுக்காக மனதை நம்பியிருக்கும் 5 புலன்களும் தீங்கிழைக்கப்படுகின்றன என்றும் மணி எச்சரித்தார். அறியாமையால் ஒருவர் உலக பிணைப்புகளில் சிக்கிக்கொள்கிறார். மனநிறைவையோ அமைதியையோ அனுபவிக்க முடியாது. ஆன்மா அதன் நல்ல மற்றும் தீய செயல்களுடன் இன்னும் பிணைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் உலகின் பொருட்களுக்கு திரும்புகிறது. துன்பத்தில் சுழற்சியை நிலைநிறுத்துகிறது. ஆனால் இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான நம்பிக்கையை மனுவடைந்தினார். நமது பாவச் செயல்கள் அழிக்கப்படும் போது நமக்குள் அறிவு எழுகிறது என்று அவர் விளக்கினார். பளபளப்பான புரிதலின் கண்ணாடியில் நமது சொந்த பிரதிபலிப்பை பார்க்கும்போது நமது உண்மையான இயல்பை பற்றிய நுண்ணறிவை பெறுகிறோம். மேலும் உலக பொருட்களுடனான நமது பிணைப்பை தாண்ட தொடங்கலாம். நான் முனிவர் தொடர்ந்தார். ஒருவரின் புலன்கள் கட்டுப்பாடற்றிருப்பதன் விளைவாக ஒருவர் துயரத்தை பெறுகிறார். அதே நேரத்தில் அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து மகிழ்ச்சி எழுகிறது. சுய முயற்சியின் மூலம் புலன்களின் கவர்ச்சிகளிலிருந்து நம் மனதை கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புலன்களுக்கு மேலே மனம் உள்ளது. மனதிற்கு மேலே புரிதல் உள்ளது. புரிதலுக்கு மேலே ஆன்மா உள்ளது. உயர்ந்த அல்லது பெரியவர் அதற்கு அப்பால் இருக்கிற படைப்பு
வெளிப்பட்ட அண்ட ஒழுங்கை மனு பின்னர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தப்படாதது இருந்து ஆன்மா உருவானது, ஆன்மாவிலிருந்து புரிதல் உருவானது, புரிதலில் இருந்து மனம் உருவானது. மனம் புலன்களுடன் இணைந்தால் அது புலனுணர்வின் பொருட்களை பெறுகிறது. இருப்பினும் ஒருவர் இந்த பிணைப்புகளை தள்ளிவிட்டு ஆதி பொருட்களிலிருந்து பிறந்த எல்லாவற்றிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளும்போது அவை அழியாமையை அடைகின்றன. முன் இவர் தனது சொற்பொழிவை முடித்தபோது ஆன்மாவின் பயணத்தை சூரியனின் பயணத்துடன் ஒப்பிட்டார். சூரியன் உதயமாகும்போது அதன் கதிர்களை விரிவுபடுத்தி சூரிய அஸ்தமனத்தில் அவற்றை திரும்ப பெறுவது போல ஆன்மாவும் அதன் சார்பே புலன்களின் மூலம் கதிர்வீசி பின்னர் தனக்குள்ளேயே பின்வாங்குகிறது. மேலும் நமது செயல்களால் உருவாக்கப்பட்ட பாதையை நாம் மீண்டும் மீண்டும் பின்பற்றும் போது நமது செயல்களின் விளைவுகளை அறுவடை செய்கிறோம். ஞானியான மனுவின் வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் எதிரொலித்தன. புலன்களின் பொருட்களுக்கான ஆசை ஒருவரை உண்மையான சுதந்திரத்திலிருந்து விலக்கி வைக்கிறது. ஆனால் ஆசையிலிருந்து விடுபட்ட உங்கள் ஆன்மாவை பாருங்கள். புரிதல் உலக பிணைப்புகளிலிருந்து பிரிந்து மனதிற்குள் நிலைநிறுத்தப்படும் போது ஒருவர் பிரமாவை அடைவதில் வெற்றி பெறுகிறார். புலனுணர்வின் நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு நில். வாழ்க்கையின் பங்களிப்புக்கு மத்தியில் துக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் சிக்கல்களை கையாள்வது குறித்து மன ஞானமான வார்த்தைகளை வழங்கினார். உடல் அல்லது மனவலி ஏற்படும் போது அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பது அவசியம் என்று அவர் எச்சரித்தார். அவர் பேசும்போது ஒரு ஆசுர உணர்வு காற்றை நிரப்பியது. துக்கம் உங்களை விழுந்து விடாதீர்கள் என்று மனு வலியுறுத்தினார். அதற்கு பதிலாக ஞானத்தில் ஆறுதல் பெறுங்கள், ஏனெனில் ஞானம்தான் நமது தற்காலிக ஆசைகளை, இளமை, அழகு, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அன்புக்குரியவர்களுடனான விரைவான தொடர்புகளை கற்றுக் கொடுக்கிறது. மனுவின் வார்த்தைகள் காலகாலமாக எதிரொலித்தன. அனைத்து விஷயங்களின் நிலையற்ற தன்மையை தனது கேட்பவர்களுக்கு நினைவூட்டுகின்றனர். ஒரு கூட்டு துக்கத்திற்காக தனியாக துக்கப்படுவதை எதிர்த்து அவர் எச்சரித்தார். அதற்கு பதிலாக வாய்ப்புகள் வரும்போது தீர்வுகளையும் நாடவுக்குறித்தார். உலக உடைமைகள் பெரும்பாலும் மகிழ்ச்சியை விட அதிக வலியை கொண்டு வரும். இந்த உலகில் மனு தனது ஆதரவாளர்களுக்கு பிரிவினையை வளர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அவர்களின் இழப்பை பொருட்படுத்த வேண்டாம் என்று அவர் கூறினார், ஏனெனில் அவர்கள் துயரத்தால் சம்பாதிக்கப்படுகிறார்கள். பற்றுதலை விட்டு விடுவதன் மூலம் ஒருவர் அமைதியை காணலாம், ஆனால் உலக பிணைப்புகளுக்கு அப்பாற்பட்டது என மனு தூய அறிவு அல்லது பிரமாவை பற்றி பேசினார். இது பெரும்பாலும் ஒரு இயற்பியல் உருவம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பண்புகள் மற்றும் செயல்களில் இருந்து விடுபட்ட நமது புரிதல் தான் வெளிப்படுத்தப்படாத பிரமாவை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் விளக்கினார். இந்த நிலையை அடைய ஒருவர் முதலில் தவம், அனுமானங்கள், சுய கட்டுப்பாடு நடைமுறைகள் மற்றும் அனுசரிப்புகள் மூலம் தங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்த வேண்டும். பண்புகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதன் மூலம் தெளிவான பாவை கொண்ட நபர்கள் தங்களுக்குள் உள்ள உன்னதத்தை கேடலாம் அல்லது வெளிப்புற வடிவங்களில் கூட உணர முடியும். மனுவின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தபோது அவரது கேட்போர் மனித நிலைமையை பற்றிய ஆழமான புரிதலுடன் இருந்தனர். எரிபொருளில் நெருப்பைப் போலவே அவர்களின் புரிதல் பண்புகளை நோக்கி விரைகிறது மற்றும் அவற்றுக்கிடையே நகர்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் இந்த இணைப்புகளிலிருந்து விடுபட்டால் அது விடுதலையை அடைய முடியும். ஒருவர் இனி பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிகளால் பிணைக்கப்படாத ஒரு நிலை. இந்த காலமற்ற ஞானத்தில் மனு இருப்பின் இயல்பை பற்றிய ஒரு பார்வையை வழங்கினார். அனைத்து உயிரினங்களின் அசல் படைப்பும் உன்னதத்தில் இருந்து பாய்ந்தது. அதே நேரத்தில் அவர்களின் இரண்டாவது படைப்பு தம்பதிகள் அல்லது ஜோடிகளின் செயலால் உருவானது. நீதியின் மூலம் உயிரினங்கள் உயர்ந்த முடிவை அடைய முடியும். அதே நேரத்தில் பாவம் தாழ்வுக்கு வழிவகுக்கிறது. இறுதியில் பிணைப்புகளிலிருந்து விடுபடுவதன் மூலம் மட்டுமே ஒருவர் அறிவை அடைய முடியும். பிரமாவே மனுவின் போதனைகள் பின்னணியில் மறைந்து போனபோது அவரது கேட்போர் இருப்பின் மர்மங்களை பார்த்து தாமையும் ஆச்சரியமும் அடைந்தனர். தங்களுக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். வாழ்க்கையின் சிக்கலான வலையை புரிந்து கொள்வதற்கான திறவுகோள்கள் மற்றும் இறுதி விடுதலைக்குரிய பாதை. மனுவின் புனித போதனைகளில் 5 புலன்களும் மனமும் 5 மடங்கு பண்புகளுடன் ஒன்றிணையும் போது ஒருவர் பிரமாவை ஒரு விலைமதிப்பற்ற ரத்தனத்தின் வழியாக செல்லும் நூலை போல பார்க்க முடியும் என்று கூறப்பட்டது. தங்கம் அல்லது முத்து போன்ற பல்வேறு பொருட்களுக்குள் ஒரு நூல் வாழ முடியும் போலவே ஆத்மாவும் வெவ்வேறு வடிவங்களில் வாழ முடியும். ஒரு விலங்கு, மனிதர் அல்லது தாழ்ந்த புழு கூட ஒரு குறிப்பிட்ட உடலில் செய்யப்படும் நல்ல செயல்கள் அதே உடலில் அனுபவிக்கும் பலன்களை தருகின்றன என்று
மனு விளக்கினார். இந்த கருத்தை விளக்கும் வகையில் அவர் ஒரு ஒப்புமையை வாய்ந்தார். ஒரு மண் ஒரு வகை திரவத்தால் நனைந்ததாக தோன்றலாம். ஆனால் அதன் மீது வளரும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் வெவ்வேறு வகையான சாற்றை வழங்குவது போல புரிதல் முந்தைய வாழ்க்கையின் செயல்களால் குறிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது. உதாரணம் மற்றும் விளைவின் வரிசை வெளிப்படுத்தப்பட்டது. அறிவிலிருந்து ஆசை பிறக்கிறது, ஆசையிலிருந்து தீர்மானம் பிறக்கிறது, தீர்மானத்திலிருந்து செயல் பாய்கிறது, மேலும் செயலிலிருந்து நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் வருகின்றன. இந்த பலன்கள் செயல்களை அவற்றின் காரணியாக சார்ந்துள்ளன. அவை அவற்றின் காரணத்திற்கான புரிதலை கொண்டுள்ளன. மேலும் புரிதல் அதன் காரணத்திற்கான அறிவை கொண்டுள்ளது. இது இறுதியில் ஆன்மாவிலிருந்து உருவாகிறது. ஆன்மீக தேடுபவர்களின் இறுதி இலக்கை மனு வெளிப்படுத்தினார். அறிவு பழங்கள் புரிதல் மற்றும் செயல்களை அழிப்பதன் மூலம் அடையப்பட்ட ஒரு மாநிலமான பிரம்மாவை பற்றிய அறிவை அடைவது. இந்த தன்னிறைவு சாராம்சம் உலக பிணைப்புகளை மீறிய மற்றும் ஞானத்தை கொண்ட யோரிகளால் பார்க்கப்படுகிறது. பண்புகளுக்கு அப்பாற்பட்ட இந்த சாம்ராஜ்யத்தில் பிரபஞ்சத்தின் தெய்வீக ஆட்சியாளரான விஷ்ணு உயர்ந்தவராக ஆட்சி செய்கிறார். அவரது காமற்ற தன்மை மற்றும் மாறாத தன்மை அவரை துக்கத்திற்கு அப்பாற்பட்டது. இது வரம்புகளை கொண்டுள்ளது. உன்னதமான பிரம்மாவாக அவர் உன்னதமானவரின் அடைக்கலமாகவும் பொருளாகவும் இருக்கிறார். அவரை அறிந்தவர்கள் காலத்தால் பிணைக்கப்பட்ட அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள். செல்வம், அறிவு, சக்தி போன்ற பன்முக்கூறுகள் நமது உண்மையான குறிக்கோளான விடுதலை அல்லது மரணமின்மையை அடைவதிலிருந்து நம்மை திசைதிருப்பும் என்று மணி எச்சரித்தார். செயல்களிலிருந்து விலகி இருப்பது மிக உயர்ந்த மரம் என்றும் முயற்சியாலோ பொருள் வழிகளாலோ பெற முடியாத பிரமத்திற்கு வழிவகுக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். வேதங்கள் செல்வந்தர்கள், கெஜுக்கள் மற்றும் சாமான்கள் மதிக்கப்பட்டாலும் அழிவுக்கு உட்பட்டவை மற்றும் ஒரு தொடக்கத்தையும் முடிவையும் கொண்டுள்ளன. இதற்கு மாறாக பெறமா எல்லையற்ற மற்றும் மாற்ற முடியாதவர் அனைத்து துக்கங்களையும் யோடி எதிர்ப்புகளையும் கடந்து செல்கிறார். பல மனிதர்கள் உலக உடைமைகள், பிற உலக மகிழ்ச்சிகளை ஆசைப்படுதல் அல்லது பிரம்மாவிடம் உள்ளவர்களை விட தாழ்ந்த பண்புகளால் திசை திருப்பப்படுதல் ஆகியவற்றில் காரணமாக பிரமாவின் ஆதையை பார்க்க தவறிவிடுகிறார்கள் என்பதை மனு ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அனுமானம் மற்றும் நுட்பமான புத்திசாலித்தனத்தின் மூலம் அனைத்து பண்புகளையும் வடிவத்தையும் மீறிய அவரை பற்றிய அறிவை ஒருவர் அடைய முடியும். கண்ணைப் போலவே மனமும் தானாகவே உறிஞ்சக்கூடியது. அறிவின் மூலம் புரிதலை அதன் கசப்பிலிருந்து தூய்மைப்படுத்த முடியும். மனதை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் மாற்ற முடியாத பிரமாவை அடைய முடியும். இது ஆசை இல்லாதது மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக பண்புகள் மரத்தில் பதிக்கப்பட்ட நெருப்பிலிருந்து காற்று விலகி செல்வதைப் போலவே உலக ஆசைகளால் கிளர்ச்சி அடைந்தவர்களும் விலகி செல்கிறார்கள். அமைதியான ஒரு காட்டின் நடுவில் ஞானியும் நீதியுமான மன்னரான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய தாத்தா பீஷ்மரின் அருகில் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தார். பிரபஞ்சத்தின் சர்வவல்லமையுள்ள கடவுளான விஷ்ணுவின் கதையை விவரிக்க பீஷ்மரிடம் கேட்டபோது மன்னரின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. பீஷ்மர் ஒரு மென்மையான புன்னகையுடன் யுதிஷ்டிரரை படைப்பின் வெளியிலுக்கு அழைத்துச் செல்லும் ஒரு கம்பீரமான கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். நான் இந்த கதையை வான ரிஷி நாரதர் மற்றும் கிறிஸ்ததுவதையானா ஆகியோரிடமிருந்து கேள்விப்பட்டேன் என்று பீஷ்மர் கூறினார். அவரது குரலில் மரியாதை நிறைந்திருந்தது. மகத்தான முனிவர்கள் அசிரா தேவலா, வால்மீகி மற்றும் மார்கண்டேயர் அனைவரும் கோவிந்தரை உன்னதமானவர், மிக அற்புதமானவர் என்று பேசுகிறார்கள். விஸ்வார் பேசுவதில் காற்று ஒரு வேறொரு உலக சக்தியுடன் அதிர்வுவது போல் தோன்றியது. விஷ்ணு அனைத்து உயிரினங்களின் தோற்றம், காற்று, ஒளி, நீர், விண்வெளி மற்றும் பூமி ஆகிய 5 கூறுகளை உருவாக்கியவர் என்று அவர் விவரித்தார். கடவுளின் சக்தி என்னவென்றால் அவர் தன்னை நீரின் மேற்பரப்பில் கீழே தள்ளி பிரபஞ்சத்தில் உயிரினங்களில் முதல் பிறந்த நனவை உருவாக்க முடியும். விஷ்ணு தொடர்ந்து விவரிக்கையில் விஷ்ணுவின் தொப்புயிலிருந்து ஒரு பிரகாசமான தாமரை மலரத் தொடங்கியது, தண்ணீரில் மிதந்தது. இந்த புனித மலரில் இருந்து அனைத்து உயிரினங்களின் மகத்தான பெருமன் தோன்றினார். அடிவானத்தை ஒள செய்த ஒரு பிரகாசத்துடன் பிரகாசித்தார். ஆனால் இந்த தெய்வீக பிறப்புக்கு மத்தியில் இருள் ஒரு வடிவத்தை எடுத்ததும் அது கடுமையான அசுரா. அவர் உயர்ந்த ஆளுமைக்கு சவால் விட துணிந்தார். விஷ்ணு தனது எல்லையற்ற இரக்கத்தில் மதுவை கொன்று பிராமணனை தீங்கிலிருந்து காப்பாற்றினார். கடவுள்கள்
தானவர்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் விஷ்ணுவை மதுவின் கொலையாளியான மதுசூதனா என்று பாராட்டினர். விஷ்ணு மரிச்சி, அத்தி, அங்கிரா, போஸ்தியன், புரகிராக்கிருது மற்றும் தச்சன் ஆகிய 7 முனிவர்களை உருவாக்கியதைப் பற்றி பேசும்போது பீஷ்மரின் குரல் மேலும் அனிமேஷன் ஆனதுரதே ஒரு திரைச்சீலை போல வெளிப்பட்டது. ஒவ்வொரு நூலும் பிரமாண்டமான வடிவமைப்பில் நுணுக்கமாக நெய்யப்பட்டது. விஷ்ணு ஆதித்யர்களை உருவாக்கினார். அவர்களில் முதன்மையான கடவுள்கள் கோவிந்த வடிவத்தில் ஒரு குள்ளனாக பிறந்தனர். தனவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்களின் சந்ததியினரான அசுரர்கள் கடவுள்களுக்கு சவால் விடத் தோன்றினர். விஷ்ணுவின் கதை உச்சக்கட்டத்தை எட்டியதும் யுதிஷ்டிரர் மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டார். பகல், இரவு, பருவ விடியல் மற்றும் மாலை ஆகியவற்றை விஷ்ணு உருவாக்கியதைப் பற்றி கேள்விப்பட்டார். கடவுள் மேகங்கள், அசையாத மற்றும் நகரும் பொருள்கள் மற்றும் பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கினார். ஒவ்வொரு புதிய படைப்புடலும் விஷ்ணுவின் குரல் வலுவாக வளர்ந்தது. பிரபஞ்சத்தின் வழியாக பாயும் தெய்வீக சக்தியை எதிரொலிப்பது போலதை பின்னர் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் ஆகிய 4 ஆண்களின் வரிசைகளுக்கு மாறியது. பண்டைய ஞானத்தின் புனித அரங்குகளில் பாரதங்களின் ஞானமுள்ள மன்னரான யுதிஷ்டிரர் இணையற்ற அறிவின் முனிவரான பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் யுதிஷ்டிரர் முதல் பிரஜாபதிகளைப் பற்றி கேட்டார். அவர்கள் தங்கள் படைப்பு சக்தியால் பிரபஞ்சத்தை வடிவமைத்த தெய்வீக மனிதர்கள். பழங்கால கதை நினைவு கூறத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. ஆரம்பத்தில் ஒரே ஒரு நித்திய தெய்வீக மற்றும் சுயபிரந்த பிரம்மன் மட்டுமே இருந்தார் என்று பீஷ்மர் கூறினார். அவரது குரலில் பிரமிப்பு நிறைந்திருந்தது. இந்த உன்னதமான நபர் 7 புகழ்பெற்ற மகன்களை பெற்றெடுத்தார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த உரிமையில் ஒரு பிரஜாபதி, மரிச்சி, அத்தி, அங்கிராஸ், போஸ்தியா, புலகா, கிராது மற்றும் வணக்கத்திற்குரிய வசிஷ்டர். அவர் சுயபிறந்தவருக்கு சமமானவர். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் புராணம் மற்றும் புராண கதைகளின் திரைச்சிலை ஒன்றை இணைத்தன. அவர் அத்தியின் வம்சாவளியில் பிறந்த பண்டையவரை பற்றி கூறினார். அவர் 1000 தெய்வீக யுகங்களுக்கு தவம் செய்தார். வருடியிருந்து 10 பசேதாசர்கள் தோன்றினர். அவற்றில் கார்சியபா என்றும் அழைக்கப்படும் தச்சன் இருந்தார். அவரது பெயர் நித்தியமாக எதிரொலித்தது. பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்தார். 1000 தெய்வீக யுகங்களுக்கு தவம் செய்த அத்திக்கு பிறந்த அழகான இளவரசர் சோமாவை பற்றி பேசினார். தெய்வீக ஆரியம்மனும் அவர்களின் சந்ததியும் அனைத்து உயிரினங்களுக்கும் கட்டளைகளை அமைத்தவர்கள் மற்றும் படைப்பாளிகள் என்று கூறப்படுகிறது. சாசவிந்து 10,000 மனைவிகளுடன் இயக்கத்தக்க எண்ணிக்கையிலான மகன்களை பெற்றெடுத்தார். ஒவ்வொருவரும் பிரஜாபதி என்ற பட்டத்தை பெற்றனர். பழங்கால பிராமணர்கள் சதவிந்துவின் சந்ததியினருக்கு விஷ்ணு இனத்துடன் ஒத்ததாக மாறும் ஒரு பெயரை வழங்கினர். இந்த புகழ்பெற்ற பிரஜாபதிகள் விஜயகாட்டின் பல்வேறு இடங்களில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. வடக்கில் மரிச்சி, கிழக்கில் அத்ரி மற்றும் மேற்கில் வசிஷ்டர். பீஷ்மரின் கதை வெளிவரும்போது அவர் ஆதித்யர்களைப் பற்றி பேசினார். காசியபாவிலிருந்து பிறந்த 12 தெய்வந்தர் ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான பண்புகளை கொண்டிருந்தன. அவற்றில் பாக, அன்சா, ஆரியமான், மித்ரா, வன, சாவித்ரி, தாத்ரி, அஸ்வத்வாஸ்திரி, புசான், இந்திரன் மற்றும் 12வது ஆதித்ய என்று அழைக்கப்படும் விஷ்ணு ஆகியோர் அடங்குவர். அஸ்வின், நட்சத்திரா மற்றும் தசா ஆகியோர் மார்த்தாண்டாவின் மகன்களாக குறிப்பிடப்பட்டனர். அதே நேரத்தில் போஸ்திரியின் ஏராளமான மகன்களில் விஸ்வரூபர், அதேகவாக், அரவபுருப, திரியம்பகர், சாவித்ரியா, ஜெயந்தார், பினாக்கி மற்றும் பிரேவதர் ஆகியோர் அடங்குவர். இந்த தெய்வங்கள் வாசுக்களுடன் எண்ணிக்கையில் 8 பேர். பிரஜாபதி மனுவின் காலத்தில் கடவுள்களாக கருதப்பட்டதாக கூறப்படுகிறது. சித்தர்கள் மற்றும் சாதியர்களைப் பற்றி குறிப்பிட்டு பீஷ்மர் தனது கதையை முடித்தார். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் புத்திசாலியும் உன்னதமானவருமான மன்னரான யுதிஷ்டிரன் தனது மதிப்பில் கூறிய தாத்தா பீஷ்மரிடம் ஒரு தீவிரமான ஆசையுடன் திரும்பி, பேரனே, கிருசரை பற்றி சொல்லு. அந்த சர்வ வல்லமையுள்ள மற்றும் மாறாதவர், அவரது மதத்தான ஆற்றல் மற்றும்
பழங்கால நாட்களில் அவர் செய்த சாதனைகளைப் பற்றி விரிவாக கேட்க விரும்புகிறேன் என்று கெஞ்சினார். பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கிய பிஷ்மரின் கண்கள் பிரகாசமடைந்தன. அப்போது அவர் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வை கண்டார். ஆயிரக்கணக்கான துறவிகளால் சூழப்பட்ட மார்கண்டேயரில் ஆசமுற்று அமர்ந்திருந்தபோது பீஷ்மர் பெரிய ரிஷி காசியப்பாவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். இந்த அற்புதமான பதிவை நான் விவரிக்கும் போது உன்னிப்பாக கேளுங்கள் என்று அவர் கூறினார். அந்த தொலைதூர நாட்களில் கோபம் மற்றும் பக்தி ஆகியவற்றால் தூண்டப்பட்ட பிரவர்கள் கடவுள்களின் செழிப்பைக் கண்டு பொறாமைப்படத் தொடங்கினர். நூற்றுக்கணக்கான சக்தி வாய்ந்த அசுரர்களும் எண்ணற்ற பிற தனவர்களும் இணைந்து வான சாம்ராஜ்யத்தை மூழ்கடித்தனர். பூமி வேட்டியில் மூழ்கியதாக தோன்றியதால் கடவுள்களும் முனிவர்களும் பீதியுடன் ஓடின. ஆதித்யர்கள் அச்சத்தால் பீடிக்கப்பட்டு வழிநடத்துதலை நாடி பிரம்மனிடம் சென்றனர். தனவர்களின் இந்த ஒடுக்குமுறைகளை நாம் எப்படி சகித்துக் கொள்வது என்று அவர்கள் கேட்டனர். பிராமணர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டுவிட்டேன். விஷ்ணு, அந்த உயர்ந்த தெய்வம், ஒரு பன்றி வடிவத்தை ஏற்றுக்கொண்டு நம் எதிரிகளை தோற்கடிப்பார் என்று பதிலளித்தார். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் தெளிவான உருவங்களை உருவாக்கின. அந்த காட்சி ஒரு நாடகத்தைப் போல வெளிப்பட்டது. விஷ்ணு ஒரு வலிமையான பன்றியின் வடிவத்தில் சூழப்பட்டு தாழ்வான பகுதிகளுக்குள் நுழைந்து தனவர்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். ஆயிரக்கணக்கான தெய்வீகர்கள் ஒன்றிணைந்து காலத்தால் தூண்டப்பட்டு அவருக்கு எதிராக விரைந்தனர். ஆனால் அவர்களின் வலிமை பன்றியின் வெல்ல முடியாத வலிமைக்கு பொருந்தவில்லை. தனவாக்கள் பன்றியை எல்லா பக்கத்திலிருந்தும் வீழ்த்த முயற்சித்ததால் போர் தீவிரமடைந்தது. இருப்பினும் அவர்கள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த தவறிவிட்டனர். மேலும் அவர்களின் கடைசி மணி நேரம் வந்துவிட்டதை அவர்கள் உணர்ந்தபோது அவர்களின் ஆச்சரியம் பயமாக மாறியது. யோகா நிலைக்குள் நுழைந்த பாம தெய்வம் பிரபஞ்சத்தில் அடித்தளத்தை ஒடுக்கிய மிகப்பெரிய கதனைகளை உச்சரிக்கத் தொடங்கின. அதிசை காட்டின் 10 முனைகளிலும் ஒளி எதிரொலித்த போது இந்திரன் உட்பட கடவுள்கள் அச்சத்தால் நடுங்கினர். பிரமிப்பில் உலகம் ஓய்ந்து விட்டதாக தோன்றியது. மேலும் அனைத்து நடமாடும் மற்றும் அசையாத உயிரினங்களும் விஷ்ணுவின் சக்தியால் முடங்கின. தானவர்கள் உயிரற்றனர். பன்றியின் வலிமையான குழம்புகளால் அவர்களின் உடல்கள் சிதைந்தன. பீஷ்மர் தனது கதையை முடித்தவுடன் யுதிஷ்டிரர் தன்னை பற்றிய ஒரு மரியாதை உணர்ந்தார். கிருஷ்ணர் அனைத்து உயிரினங்களின் படைப்பாளரும் அனைத்து உயிரினங்களின் ஆன்மாவும் யோகாவின் எஜமானரும் என்பதை அவர் உணர்ந்தார். கடவுள்களின் கூட்டம் இன்னும் பன்றியின் தோளில் இருந்து தவிக்கிறது. தஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது புத்திசாலித்தனமான வழிகாட்டி பீஷ்மருடன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தார். பீஷ்மரிடம் இறுதி விடுதலையின் இரகசியங்களை தனக்கு வெளிப்படுத்துமாறு கேட்டபோது இளவரசனின் கண்கள் அறிவிற்கான தீராத தாகத்தால் பிரகாசித்தன. பீஷ்மர் ஒரு மென்மையான புன்னகையுடன் யுதிஷ்டிரரை பல யுகங்கள் பயணத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு கதையை நெசவு செய்யத் தொடங்கினார். அவர் தனது பத்தியுள்ள சீடருக்கு தனது அறிவை வழங்கிய மகத்தான ஞானமும் சக்தியும் கொண்ட ஒரு பெரிய ரிஷி பற்றி பேசினார். ரிஷியின் வார்த்தைகள் இமயமலையின் ஆழத்திலிருந்து பாயும் ஒரு நதி போல இருந்தன. அதனுடன் பிரபஞ்சத்தின் இரகசியங்களை எடுத்துச் சென்றன. வாழ்க்கையின் மர்மங்களை புரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்த சீடர் தனது குழுவிடம் கேட்டார், நான் எங்கிருந்து வந்தேன்? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? நம் வாழ்க்கையை நிர்வகிக்கும் இறுதி உண்மை என்ன? ரிஷியின் பதில் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவர் எல்லாவற்றிற்கும் தோற்றுவிக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் படைப்பாளரும் அழிப்பாளருமான வாசுதேவரை பற்றி பேசினார். பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்தபோது யுதிஷ்டிரரின் கண்கள் ஆச்சரியத்துடன் விரிந்தன. நாராயணன் என்றும் அழைக்கப்படும் வாசுதேவர் எப்படி ரிஷி குலத்தில் பிறந்தார் என்பதையும், அவர் எப்படி காலத்தின் சக்கரமாக இருந்தார், தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருந்தார் என்பதையும் ரிஷி விவரித்தார். அவர் அழிக்க முடியாதவர், வெளிப்படுத்தப்படாதவர், அழியாதவர், பிரம்மா மற்றும் மாற்ற முடியாதவர் என்று ரிஷி அறிவித்தார். பீஷ்மரின் வார்த்தைகள் தாமரை மலரைப் போல வெளிப்படும் பிரபஞ்சத்தின் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. வாசுதேவர்
அதன் மையத்தில் இருந்தார். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்திசாலித்தனம் மற்றும் அதந்தாரம் ஆகிய 8 ஆதிக்கூறுகள் எவ்வாறு 5 புலன்கள், 5 செயல் உறுப்புகள் மற்றும் 16வது உறுப்பு மனதை உருவாக்கியது என்பதை ரிஷி விளக்கினார். யுதிஷ்டிரர் அதைக் கேட்டபோது அனைத்து உயிரினங்களுக்கும் இடையிலான உறவுகளின் சிக்கலான வலையை அவர் காணத் தொடங்கினார். சிறிய பூச்சி முதல் வலிமையான மலை வரை ஒவ்வொரு உயிரினமும் அவற்றுக்குள் வாழ்ந்த வாசுதேவருடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை ரிஷியின் வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. 5 புலன்கள், 5 செயல் உறுப்புகள் மற்றும் மனம் ஆகிய 9 கதவுகளை பற்றி பேசும்போது பீஷ்மரின் கதை முழுவட்டத்திற்கு வந்தது. இந்த இருப்புக்கள், அவர் கூறினார், பிரதிதிக்கு மேலே உள்ள உன்னத தெய்வீகத்தின் மீது தங்கியுள்ளன. அது செயலுக்கு எந்த விருப்பமும் இல்லை. எனவே யுதிஷ்டிரரின் அறிவுக்கான தாகம் தணிந்தது. அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் ஒன்றோடொன்று இணைப்பது பற்றிய ஆழமான புரிதல் ஏற்பட்டது. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கியதும் பீஷ்மர் தனது கதையை முடித்து இதேசை விட்டு வெளியேறினார். ஞானியும் மதிப்புமிக்க முனிவருமான மதிப்புக்குரிய பீஷ்மரின் முன்னிலையில் ஒரு சீடர் இருப்பில் மர்மங்களை பற்றி தெளிவுபடுத்தினார். அசையாத மற்றும் நகரும் அனைத்து உயிரினங்களும் வெளிப்படுத்தப்படாத மூலத்திலிருந்து பிறந்து மரணத்தில் அதற்கு திரும்புகின்றன என்று பீஷ்மர் விளக்கத் தொடங்கினார். இந்த வெளிப்படுத்தப்படாத சாராம்சம் ஆன்மா, இது இன்னும் வெளிப்படையான பண்புகளை கொண்டிருக்கவில்லை. அவர் பேசுகையில் பீஷ்மர் இந்த கருத்தை விளக்குவதற்கு ஒரு வியக்கத்தக்க ஒப்புமையை பயன்படுத்தினார். அவர் ஆன்மாவை ஒரு சிறிய அஸ்வத்த மலருக்குள் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பரந்த மரத்துடன் ஒப்பிட்டார். சரியான தருணம் முழுமையாக மலரும் வரை காத்திருக்கிறார். இதேபோல் ஆன்மாவின் வெளிப்படுத்தப்படாத ஆற்றல்கள் இயற்கையான உள்ளுணர்வுகளிலிருந்து பிறக்கும் சாய்வுகள் மற்றும் விருப்பங்களால் தூண்டப்படும்போது பிறப்பும் மறுபிறப்பும் நிகழ்கின்றன. காந்தத்தை நோக்கி இழுக்கப்பட்ட இரும்பு துண்டுகள் போன்ற இந்த சாய்வுகளும் உடைமைகளும் ஒரு புதிய வாழ்க்கையில் ஆன்மாவை நோக்கி எவ்வாறு நகர்கின்றன என்பதை பீஷ்மர் தொடர்ந்து விவரிக்கையில் சீடரின் கண்கள் விரிவடைந்தன. மறுபிறவி எடுக்கும்போது அவர்கள் ஆன்மாவுடன் ஒன்றுபடுவது போலவே பிரம்மாவை நோக்கி தங்கள் பார்வையை செலுத்தும் விருப்பங்களும் அபியாசைகளும் உருவாகி அதனுடன் ஒன்றுபடுகின்றன. ஈஸ்வரின் வார்த்தைகள் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று பிணைப்பை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. பூமியோ, மானமோ, சொர்க்கமோ, பொருட்களோ, உயிர் சுவாசங்களோ, நல்லொழுக்கங்களோ, தீமைகளோ சிக்காப்மாவுக்கு முன்பு இல்லை என்று அவர் விளக்கினார். இது அனைத்து படைப்புகளுக்கும் ஒரே ஆதாரமாகும். ஆன்மாவே நிச்சயமானது மற்றும் அழிக்க முடியாதது. ஒவ்வொரு உயிரினத்திலும் அதன் காரணமாக உள்ளது. இவர் பேசுகையில் அவரது சீடையின் மனம் மற்றும் பிரபஞ்சம் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவுகளின் சிக்கலான வலையை புரிந்து கொள்ள தொடங்கியது. ஆன்மாவின் வடிவம் மற்றும் வடிவத்தை பற்றிய அச்சங்கள் கடந்த கால ஆசைகளால் ஏற்படுகின்றன. அவை செயல்களுக்கும் மேலும் ஆசைகளுக்கும் வழிவகுக்கின்றன, மேலும் முடிவற்ற வாழ்க்கை சுழற்சியை உருவாக்குகின்றன என்று அவர் விளக்கினார். வாழ்க்கையின் இந்த பரந்த சக்கரத்தை பீஷ்மர் ஒரு இயந்திரத்துடன் ஒப்பிட்டார். வெளிப்படாத புரிதல் அதன் முனையாகவும் வெளிப்பாட்டை புலன்களுடன் கூடிய உடல் அதன் முனைகளாகவும் வைத்திருந்தார். ராஜாவின் பேரார்வம் தரத்தால் உந்தப்பட்டு ஆன்மா எல்லாவற்றுக்கும் தலைமை தாங்குகிறது. எண்ணெய் வியாபாரிகள் தங்கள் இயந்திரங்களில் எண்ணெய் வித்துக்களை அழுத்துவது போல அறியாமையால் பிறக்கும் விளைவுகளும் பிரபஞ்சத்திற்கு எதிராக அரைக்கின்றன. வாழ்வின் இந்த சுழற்சியில் உயிரினங்கள் செயல்களையும் ஆசைகளையும் நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அவை எதிர்கால வாழ்க்கைக்கு புதிய காரணங்களாக மாறுகின்றன. விளைவுகள் காரணங்களில் நுழையவோ காரணங்கள் விளைவுகளில் நுழையவோ இல்லை. மாறாக காலமே எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கான பெரிய காலம். பீஷ்மரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தபோது அவரது சீடையின் கண்கள் இருப்பில் மரணங்களை பற்றிய ஒரு புதிய புரிதலுடன் பிரகாசித்தன. ஆன்மா சாய்வுகள் மற்றும் விருப்பங்களால் தொட்டாலும் அவற்றிலிருந்து எப்போதும் தனித்தனியாக இருப்பதை அவர் உணர்ந்தார். அது சுமந்து செல்லும் தூசால் கலங்கப்படாத காற்றைப் போல் இந்த ஆழமான நுண்ணறிவுடன் தெய்வீக ரிஷி தனது சிடரின் மனதை ஆக்கிரமித்திருந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டார். இருப்பினும் பலர் மகிழ்ச்சியையும் அடைய செயல்கள் மற்றும் வேத சடல்களை நம்பியுள்ளனர். சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில்
ஒரு சூடான ஆரஞ்சிலே ஒளியை வீசிக் கொண்டிருந்தது. பாண்டவர்களின் மரியாதைக்குரிய தாத்தாவான பிஸ்மர் தனது சிம்மாசனம் போன்ற இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி நாட்டின் ஞானிகள் இருந்தனர். அவர் மென்மையான தொனியில் பேசத் தொடங்கினார். என் அன்பான நண்பர்களே, செயல்களில் அர்ப்பணிப்புள்ளவர்கள் அவர்களை உயர்ந்த மதிப்பில் வைத்திருப்பதை நான் அடிக்கடி கவனித்திருக்கிறேன். ஆனால் அறிவை பின்தொடர்வதில் அர்ப்பணிப்புள்ளவர்கள் உண்மையை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. பிஸ்மரின் கண்கள் ஞானத்தால் மின்னின. அவர் தொடர்ந்தார். வேதங்களை முழுமையாக அறிந்தவர்களாகவும் அவர்களின் போதனைகளை மட்டுமே நம்பியவர்களாகவும் இருப்பவர்களை காண்பது மிகவும் அரிது. மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் பெரும்பாலும் செயல்களிலிருந்து விலகியிருப்பதை விரும்புகிறார்கள். ஏனெனில் அது அவர்களை சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் இறுதியில் விடுதலையாகவும் வழிநடத்துகிறது. அவர் பேசுகையில் யுதிஷ்டிரன் இளம் இளவரசர் தனது புத்திசாலித்தனமான தாத்தாவிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக பீஷ்மரிடம் சென்றார். ஓ மதிப்பிற்குரிய தாத்தா என்று யுதிஷ்டிரர் கூறினார். செயல்களிலிருந்து விலகியிருப்பதன் பாதை குறித்து எனக்கு பல சந்தேகங்கள் உள்ளன. விடுதலை விரும்புவோர் என தவறுகளை கைவிடுகிறார்கள். அவை பலவீனமடைகின்றன. அவை மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன. பீஷ்மர் யுதிஷ்டிரரின் ஆர்வத்தை பார்த்து புன்னரைத்து, தூய்மையான ஆன்மாவை கொண்ட ஒரு நபர் சுய பிரதிபலிப்பு செயல்முறையின் மூலம் அவர்களின் தவறுகள் அனைத்தையும் அவற்றின் வேர்களால் பிரித்தெடுக்க முடியும். ஒரு கோடாரி போல ஒரு எஃகு சங்கிலியை வெட்டி இந்த செயல்பாட்டில் தன்னை உடைத்துக் கொள்கிறது. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அன்னார் இருளிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் பிறந்த அனைத்து குறைபாடுகளையும் அழித்து இறுதியில் விடுதலை அடைகிறது என்று விளக்கத் தொடங்கினார். விஸ்வார் பேசுகையில் அவரது வார்த்தைகள் நற்குணம், பேரார்வம் மற்றும் ஆகிய பண்புகளுக்கு இடையிலான சிக்கலான உறவுகளை வெளிப்படுத்துகின்றன. மனநிறைவு முதல் கொடுமை வரை வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த பண்பு கூறுகள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் அவை எவ்வாறு நன்மை பயக்கும் அல்லது தீங்கு விளைவிக்கும் என்பதையும் அவர் விளக்கினார். விசுவாசமும் வேத அறிவும் கொண்டவர்களும் நற்குணத்தில் பண்புகளை கடைப்பிடிப்பவர்களும் நல்ல விஷயங்களை மட்டுமே கவனித்து ஒழுக்க அழகால் நேசிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லா கலலங்களிலிருந்தும் விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று பீஷ்வர் தொடர்ந்தார். மாலை நேரம் கழிந்தபோது கூட்டம் சிந்தனைமிக்க அமைதியில் கரைந்தது. ஒவ்வொரு உறுப்பினரும் விடுதலையின் பாதையில் தங்கள் சொந்த பிரதிபலிப்புகளில் இறந்தனர். நட்சத்திரங்கள் இரவு வானத்தில் ஒளிரத் தொடங்கின. பீஷ்மரின் வார்த்தைகள் மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ஞானம் மற்றும் விடுதலையின் வாக்குறுதியை அவர்களுடன் எடுத்துச் சென்றன. ஒரு பரந்த மற்றும் பண்டைய காட்டின் நடுவில் பீஷ்வர் சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் ஆன்மாவின் ஆழத்தை நோக்கினர். அவர் தேசத் தொடங்கினர். அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான காற்று போன்றது. அது புரிதலின் இலைகளை சுழற்றியது. பேரார்வத்தின் பண்பிலிருந்து எழுகிறது என்று அவர் கூறினார். இருண்ட பேலான வானத்தைப் போல மனதை மேகமுட்டும் திருப்பின் இழப்பு. மேலும் இந்த மாயிலிருந்து பாரத இனத்தின் காலையே கோபம், மாய், பயம் மற்றும் பெருமை எழுகிறது. இவைதான் பிறப்பு மற்றும் இறப்பு சக்கரத்துடன் நம்மை கட்டுப்படுத்தும் சக்திகள். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் ஆன்மாவின் இயல்பை பற்றிய நுண்ணறிவை காட்டிருந்தன. இந்த உணர்வுகள் அனைத்தும் அழிக்கப்படும் போது அவர் கூறினார், ஒருவர் தூய்மை அடைகிறார். தூய்மையை பெறுவதன் மூலம் ஒரு நபர் உன்னதமான ஆன்மாவை பற்றிய அறிவை அடைவதில் வெற்றி பெறுகிறார். இது பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறது. சீரழிவுக்கு ஆளாகாது. மாற்றம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. பீஷ்மரின் வார்த்தைகள் ஆன்மாவின் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. அவரது மாயில் முதலீடு செய்யப்பட்ட அவர் கூறினார், மனிதர்கள் அறிவிலிருந்து விலகி முட்டாள்தனமாக மாறுகிறார்கள். மேலும் அவர்களின் அறிவிருண்டதன் விளைவாக ஆபத்திற்கு அடிபணிகிறார்கள். இந்த கோபத்திலிருந்து அனைத்து வகையான தீமைகளும் முளைத்தன. ஆசை, மாயை, பெருமை மற்றும் சுயநலம். இந்த தீமைகள் ஒரு சிக்கலான வலையைப் போல ஆன்மாவை அதன் பல வடிவங்களில் சிக்க வைத்தன. இத்தகைய சுயநலத்திலிருந்து பல்வேறு வகையான செயல்கள் உருவாகின்றன என்று பீஷ்வர் கூறினார். அந்த செயல்களிலிருந்து பல்வேறு வகையான பாச பிணைப்புகள் உருவாகின்றன. ஆனால் இந்த பிணைப்புகள் பலவீனமான நூல்களைப் போல எளிதில் துண்டிக்கப்பட்டன. இது துக்கத்திற்கும் துயரத்திற்கும் வழிவகுத்தது. எனவே சுழற்சி தொடர்ந்தது. பிறப்பு மற்றும் இறப்பு, மறுபிறப்பு மற்றும் துன்பம் இருப்பிலும் இந்த கொந்தளிப்பின் மத்தியில் பீஷ்மர் நம்பிக்கையின் ஒரு ஒளியைக் கண்டார். சிட்டான்மா அந்த தீமைகளிலிருந்து தப்பிக்க முயல்கிறது என்று அவர் கூறினார். இந்த முயற்சியில் தான்
பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். விஸ்மரின் வார்த்தைகள் பொரிதலின் இலைகளை சுழற்றும் ஒரு நுட்பமான காற்று போன்றது. பெண்கள் படைப்பின் நீரோட்டத்தை முன்னெடுத்து செல்லும் கருவிகள் போன்றவர்கள்.